ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KadaiKathais. இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி சட்னி டெய்லியும் செஞ்சு போர் அடிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக சுரைக்காயில் எப்படி சட்னி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதற்கு ஒரு 1/4 கிலோ சுரைக்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி டைரெக்டாக ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி இந்த சட்னி பண்ணுறது. உங்களோட காரத்திற்கேற்ப 1லிருந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி, 2 சின்ன தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்க்கலைன்னா புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதோட 1 கப் தண்ணி சேர்த்து 3லிருந்து 4 விசில் வர்ற வரை ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இப்போது சுரைக்காய் நல்லா வெந்துருச்சு. அதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈஸியாக மசிஞ்சிரும் நல்லா வெந்ததுனால. இப்போ நல்லா மசிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு காய்ந்த மிளகாய், 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து இப்போ இந்த தாளிப்பை நம்ம சுரைக்காயில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக சட்னி ரெடி பண்ணியாச்சு. இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching.